நாம் பேசும் தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் தூரமாக இல்லை, சமீபமாக நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் வார்த்தை சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின்னே வருகிறது. அவருடைய குரல் எதுன்னு நாம இன்னும் என்ன செய்யறது இல்லை, அறிந்து கொள்றது இல்லை. அவருடைய குரல் எப்பொழுதும் சமாதானத்தை தரும். ஒரு சின்ன ஒரு உதாரணம், ஒரு காரியம் தேவனுடைய சித்தம் இல்லை, நீங்க அதை தேர்ந்தெடுக்கிறீங்க, இதை செய்யணும்னு சொல்லி என்ன செய்றீங்க, தீர்மானம் எடுத்து அதை தேர்ந்தெடுத்து செயல்படணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் இல்லாம, ஒரு அமைதி இல்லாம, ஒரு ஓய்வு இல்லாம, உங்களுக்கு உள்ள, நான் சொல்றது உங்க சிந்தனையில இல்லை, உங்களுடைய ஆவிக்குள்ள. ஏனென்றால் ஆவியானவர் இருப்பது சிந்தனையில இல்லை, எங்க இருக்கிறாரு, ஆவியில இருக்கிறார். இந்த ஆவி உங்களுக்கு ஒரு குழப்பத்தோட, உள்ளுக்குள்ள உங்களுக்கு ஒரு விடுதலை இல்லை, உள்ளுக்குள்ள ஒரு ஃப்ரீயான ஒரு உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த இடத்த நம்ம என்ன செய்யக்கூடாது, தேர்ந்தெடுக்க கூடாது. வெளியே அது நல்லா இருக்கலாம், அது பார்க்கறதுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கலாம், உலக பிரகாரமா அதுல தவறே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருக்கு தான் அடுத்து என்ன நடக்குங்கிறது என்ன செய்யும் தெரியும். அவருடைய வழிகாட்டுதலை இந்த சமாதானத்தின் மூலமாக நாம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.